ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் வித் ஃபாசில். நான் உங்கள் ஃபாசில். நாம கடைசியா HTML டியூட்டோரியல்ல லிஸ்ட் டேக் பத்தி பார்த்திருந்தோம். லிஸ்ட் டேக்ல என்னென்ன பார்த்திருந்தோம் சொன்னா, ஆர்டர் லிஸ்ட் பார்த்திருந்தோம், அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்திருந்தோம், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பார்த்திருந்தோம், எப்படி கிரியேட் பண்றத பத்தி பார்த்திருந்தோம். அடுத்தது பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட் பத்தி பார்த்திருந்தோம். அடுத்தது ஒரு சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டோட கலர், ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி ஒரு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டன்ல லிங்க கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நாம பார்க்க போறது HTML ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றோம், HTML ஃபார்ம் பத்தி நாம பார்க்க போறோம். HTML ஃபார்ம்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ஃபார்ம் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு HTML ஃபார்மோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா ஒரு காமன் ஃபார்ம் எலிமெண்ட், என்னென்ன எலிமெண்ட்கள் இருக்கு ஒரு ஃபார்ம்ல. ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணி நம்ம சொன்னா அதுல என்னென்ன எலிமெண்ட்கள் காமனா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்தது லேபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்தது ஃபார்மோட ஆட்ரிபியூஷன் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆட்ரிபியூஷன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்தது ஒரு ஃபார்மை எப்படி வெலிடேட் பண்ற அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். HTML எப்படி ஒரு ஃபார்மை வெலிடேட் பண்ற அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்தது ஃபார்ம்ல ஒரு குரூப் எலிமெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எல்லாத்தையும் ஒரு பிராக்டிகலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெப்சைட்ல HTML ஃபார்மோட யூசேஜ் அப்படி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஒரு HTML ஃபார்ம் நாம என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர், ஒரு வியூவர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வராங்கன்னு சொன்னா, அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்னு சொன்னா, அவர் ஒரு பொருட்கள் வாங்குவார். அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு அவர் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதை கிரியேட் பண்றது. அடுத்ததா ரெஜிஸ்டர் பண்ணினா லொகிங் பண்ணணும். லொகிங் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, லொகிங் ஃபார்ம்னு சொல்லி. அதெல்லாம் HTML ஃபார்ம்ல தான் அதெல்லாம் வேலை செய்யுது. அந்த HTML ஃபார்மோட யூசேஜ் ஒரு கஸ்டமரோட டேட்டாவை கலெக்ட் பண்றது தான் HTML ஃபார்மோட வேலை. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எப்படி ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு நான் முதல்ல VS கோடை ஓபன் பண்ணிருக்கேன். அதுல லைவ் சர்வரை ஓபன் பண்றேன். ஓகே, லைவ் சர்வர் ஓபன் ஆயிட்டு சைட் பை சைடா வச்சுட்டு, இப்ப இதுல பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட்டை பிடிச்சி முதலாம் நம்பர் அது டைப் பண்ணணும்னு சொன்னா, டைப் பண்ணி என்டர் பண்ணணும்னு சொன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது ஃபுல்லா பிளேங்கா இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, இதுல நம்ம பொடியில எதுவுமே இல்லாதால ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேங்கா இருக்கு. இப்ப நாம இதுல ஒரு டைட்டில் ஒன்று கொடுப்போம், HTML ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டு, இப்போ பொடியில நாம பேசிக்கா HTML ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு HTML ஃபார்ம் டேக் கிரியேட் பண்றேன். ஃபார்ம் டைப் பண்ணி என்டர் பண்ணணும்னு சொன்னா, இதுல ஆக்ஷன் சொல்லி வருது. இந்த ஆக்ஷனை நாம பிறகு பார்ப்போம் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். இதுக்குள்ள நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். இது HTML ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்குரிய பேசிக் இப்படி தானே இருக்கு. ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகி அதுல ஃபார்ம்ல முடியும். அதுக்குள்ள நாம ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த லேபிளுக்கு எஃப் நேம் சொல்லி ஒரு லேபிள்ல 4 ஆட்ரிபியூட்ல எஃப் நேம் சொல்லி கொடுத்து, அது என்ன செய்யறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி ஒரு லேபிள் ஒன்று கொடுக்கும். ப்ரௌசர்ல ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி ஒரு லேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்ததா ஒரு இன்புட் டேக் ஒன்று, ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஒன்று கிரியேட் பண்றேன். இன்புட் டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம் நாம. அதுல நாம ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி இப்ப நாம கொடுத்தோம்னு சொன்னா, அதுல நாம வேண்டியது டைப் பண்ணிடும். சரியா? அதுல இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டுக்கு நாம என்ன பேர் கொடுக்கமோ அதை காப்பி பண்ணி ஐடியில பேஸ்ட் பண்றோம்.
அது என்னதுக்குன்னு சொன்னா லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டும் இன்புட்டோட ஐடி ஆட்ரிபியூட்டும் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை வச்சு என்ன வேலை நடக்கணும்னு சொல்லி கோட் பண்றோமோ அது நடக்கும். அப்ப அதுக்கு வந்து லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டும் இன்புட்டோட ஐடி ஆட்ரிபியூட்டும் வந்து சேமா இருக்கணும். அதே சமயம் நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல வந்து அது எஃப் நேம்ங்கிறத வந்து கொடுப்போம். நம்ம இதுல வந்து என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு எஃப் நேம்ங்கிறத வந்து கொடுப்போம். இதுதான் ஒரு பேசிக் ஃபார்ம். ஒரு பேசிக் ஃபார்ம் கிரியேட் பண்ண நமக்கு விரும்பின ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிடும். இதை வந்து இன்னும் மேலும் டீட்டெயிலாக ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்றதை பத்தி பார்ப்போம். இதுதான் ஒரு பேசிக் ஃபார்ம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன் சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று வருது. ஒட்டோவா வந்து ஆக்ஷன் என்று ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று வரும். இந்த ஆக்ஷன்ங்கிறது என்னன்னு சொன்னா, நாம இந்த ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னு சொன்னா அதுல வந்து லேபிள் இருக்கும், இன்புட் இருக்கும், அது வந்து இமெயில் இருக்கும், கடைசியில வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இல்லை லொகிங் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இல்லை ரெஜிஸ்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன வேலை நடக்கணுங்கிறத வந்து நாம ஒரு பிஹெச்பிலேயோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்லயோ வந்து நாம என்ன செய்வோம்னா கோட் பண்ணியிருப்போம். அதை வந்து இதுக்கு லிங்க் பண்றது தான் இந்த ஆக்ஷன் சொல்லுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கிட்ட வந்து ஒரு submit.phpங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. அதை வந்து நம்பர் தனியாக கொடுக்குறேன். submit.php சரியா? submit.phpங்கிறத வந்து லிங்க் பண்றேன். சரியா? கொடுத்துட்டு அடுத்ததா வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா மெத்தட் ஆட்ரிபியூட் ஒன்று சொல்லியிருக்கு. இந்த மெத்தட் ஆட்ரிபியூட் வந்து கெட் அல்லது போஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 மெத்தட் இருக்கு. அதுல வந்து இது முதல்ல வந்து நாம என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சுதான் அதை கெட்டா அல்லது மெத்தட் போஸ்டாங்கிறது வந்து டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெட்டை கொடுக்கணும்னு சொன்னா, அதாவது ஒரு டேட்டாவை வந்து நாம கெட் பண்றோம், அதாவது எடுக்கும் நம்ம ப்ரௌசர்ல இருந்து. அதாவது இப்போ கூகுள்ல போய் நம்ம ஒரு சர்ச் பண்றோம்னு சொன்னா, இப்போ ஏதாவது கூகுள் சர்ச்ல வந்து சர்ச் பண்ணினோம்னு சொன்னா நமக்கு ஒரு டேட்டா உண்டு, அதை எடுத்து தருகுது. ஸோ அது வந்து கெட் மெத்தட்ல வந்து வேலை செய்யும். அடுத்ததா வந்து போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, நாம வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் பண்றோம், அப்படி இல்லைன்னு சொன்னா லொகிங் பண்றோம்னு சொன்னா அது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றது வந்து நம்ம டீட்டெயில் நம்ம டேட்டாவை வந்து நாம வந்து போஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லி சேவரில் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதுல வந்து நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ் எல்லாம் சேவ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து போஸ்ட் மெத்தட்ங்கிறது. நாம இப்போ வந்து போஸ்ட் மெத்தடுக்கும் கெட் மெத்தடுக்கும் வந்து தான் வித்தியாசம். இப்போ நான் வந்து போஸ்ட் மெத்தட்லயே பார்ப்போம். இப்போ நம்ம ஃபார்மோட 2 ஆட்ரிபியூட் பார்த்திருக்கோம். ஆக்ஷன் ஆட்ரிபியூட் பார்த்திருக்கோம், மெத்தட் ஆட்ரிபியூட் பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து கொமன் ஃபார்மோட கொமன் எலிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து முதலாவது நாம பார்க்க போறது வந்து இன்புட்டோட டெக்ஸ்ட் டைப்பை பத்தி பார்க்க போறோம். அது வந்து நான் ஆல்ரெடி கோட் பண்ணிருக்கோம். இன்புட்டோட டெக்ஸ்ட் டைப் இது. அடுத்ததா வந்து இன்னொன்று பார்க்க போறோம், டெக்ஸ்ட் ஏரியா சொல்லி ஒன்று பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு இதுல வந்து ஒரு பிஆர் டேக் போட்டு நான் அதை கீழே எடுக்கிறேன். ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த லேபிள்ல வந்து 4க்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா சொல்லி கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க சொன்னா மெசேஜ்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இதுல வந்து கீழுக்கு நான் என்ன செய்யறேன், டெக்ஸ்ட் ஏரியா வந்து கிரியேட் பண்றேன். டெக்ஸ்ட் ஏரியா அதுல வந்து நேம் என்ன நேம் நாம கொடுக்கலாம். நம்ம இதை இப்போதைக்கு இதை காப்பி பண்ணி கொடுக்கோம். அதுக்கு வந்து ஐடி வந்து லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டுக்குரிய ஐடியை வந்து காப்பி பண்ணி இதுல கொடுக்கணும் கட்டாயம். இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் ஏரியா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா, இன்னொரு பிஆர் டேக் கொண்டு போட்டு கீழே காட்டுவோம். அது சொன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ இதுல வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொன்னா நம்ம இதுல வந்து எத்தனை டெக்ஸ்ட் வேணும்னாலும் இதுல வந்து டைப் பண்ணலாம். இது வந்து இப்படிதான் வரும். டெக்ஸ்ட் ஏரியா வந்து இப்படிதான் வரும். எத்தனை டெக்ஸ்ட் வேணும்னாலும் நாம இதுல வந்து டைப் பண்ணலாம். இதுதான் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்ததா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்புட்டோட பாஸ்வேர்ட் டைப் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல என்ன செய்யறேன்னு சொன்னா, இதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பிஆர் டேக் லேபிள் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படியோ காப்பி பண்ணி லாஸ்ட் நேமுக்கு வந்து இதை வந்து கிரியேட் பண்றேன் நான்.
லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது நான் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்புட்டோட பாஸ்வேர்ட் டைப்பை பத்தி பார்க்க போறோம். சரியா? அதுக்கு இன்புட்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லி டைப் பண்ணோம்னு சொன்னா ஓட்டோவா கோட் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். அதுக்கு இதுல அதுக்கு முதல் ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். லேபிள் ஃபார் பாஸ்வேர்ட். சரியா? பாஸ்வேர்டுக்குரிய லேபிள் கிரியேட் பண்ணி இதுல வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லி டெக்ஸ்ட்டை கொடுக்கும். பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டுக்கு கீழே ஒரு பிஆர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். பிஆர் டேக் கிரியேட் பண்ணி இந்த மெசேஜை வந்து கீழே எடுத்துட்டு போறதுக்கு. சரியா? இப்போ வந்து நமக்கு பாஸ்வேர்டுக்குரிய இன்புட் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. சரியா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் என்ன கொடுக்கணும்னு சொன்னா முஹம்மத், லாஸ்ட் நேம் வந்து ஃபாசில், பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 சொல்லி கொடுக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல வந்து வித்தியாசம் விளங்கும். ஃபர்ஸ்ட் நேமுக்கு நாம என்ன டைப் பண்றோமோ அது வந்து அழகா லெட்டர்ஸா விளங்குது. லாஸ்ட் நேமுக்கு வந்து டைப் பண்றது வந்து லெட்டர்ஸா விளங்கு. ஆனா பாஸ்வேர்ட்ல டைப் பண்றது மட்டும் நமக்கு இன்விசிபிளா இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஒரு டொட் மாதிரி அப்படியோ வருது. அது என்னன்னு சொன்னா அதுதான் நம்ம பாஸ்வேர்ட் டைப்போட வேலை. நம்ம டைப் பண்ற பாஸ்வேர்ட் வந்து செக்யூரா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அப்படி HTML வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா? நாம இப்ப அடுத்ததா பார்க்க போறது வந்து இன்புட் டைப்ல வந்து ரேடியோ டைப்பை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நாம ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். நான் லேபிள் இதுக்கு வந்து 4 அட்ரிபியூட் தேவையில்லை நமக்கு. இது வந்து ஜஸ்ட் லேபிள். ஸோ இதுல வந்து நான் ஒரு கஸ்டமரோட ஜெண்டரை வந்து எடுக்க போறேன். அதுக்கு வந்து ஜெண்டர் சொல்லி கொடுக்கணும். ஜெண்டர்னு சொல்லி கொடுத்து இதுல வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ரேடியோ டைப்பை வந்து இன்புட் டைப் ரேடியோவை வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து இன்புட் ரேடியோ கொடுத்து இப்ப இதுல வந்து நேம் என்ன கொடுக்கறேன்னு சொன்னா ஜெண்டர், ஐடி வந்து என்ன கொடுக்கறேன்னு சொன்னா இது வந்து எதுக்குரிய இன்புட் டைப்னு சொன்னா மேலுக்குரிய இன்புட் டைப். அப்ப மேல் சொல்லி கொடுக்கேன். நான் ஐடியை வந்து மேல் சொல்லி கொடுக்கேன். அதுக்கு கீழே ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த லேபிள்ல வந்து 4 அட்ரிபியூட் வந்து மேல். இதுல வந்து டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன்னு சொன்னா இது வந்து மேலுக்குரிய இது வந்து மேலுக்குரிய ரேடியோ. சரியா? நான் மேலன்னு சொல்லி வந்து ரேடியோ டைப் மேலன்னு சொல்லி வந்து இந்த ஜெண்டருக்கு பக்கத்துல வந்து நாம ஒரு கோலன் போடுவோம். சரியா? போடாது. இப்போ இது நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது அப்படியோ காப்பி பண்ணி எடுத்து ஃபீமேலுக்கு செட் பண்ண போறோம். அப்ப இது தேவையில்லை நமக்கு. இந்த லேபிள் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை டிலீட் பண்ணிடுறேன். இதுல வந்து ரேடியோ நேம் ஜெண்டர் ஐடி வந்து ஃபீமேல். அதாவது நான் எஃப் மேல்னு சொல்லி கொடுக்கேன். ஃபீமேல். இதுல வந்து லேபிள்ல வந்து 4 ஐடியை வந்து நாம சேஞ்ச் பண்ணுவோம். எஃப் மேல். இதுல வந்து ஃபீமேல். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு ரேடியோ பட்டன் வந்து ரேடியோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து ஜெண்டருக்குரிய ரேடியோ. நாம வந்து கஸ்டமர் கிட்ட கேட்கும் நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கிரியேட் பண்ணிக்க உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து மேல டிக் பண்ணுவார், ஃபீமேல்னு சொன்னா ஃபீமேல டிக் பண்ணுவார். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல கிளிக் பண்ணக்குள்ள ஃபீமேல இருக்கிற டிக் மார்க் எடுபடுது. ஃபீமேல கிளிக் பண்ணக்குள்ள மேல இருக்கிற டிக் மார்க் எடுபடுது. இதுல என்ன காரணம் சொன்னா இதுல வந்து நம்ம இன்புட்டோட நேம் ஆட்ரிபியூட் வந்து பேசிக்கா வந்து ஜெண்டர்னு சொல்லி ரெண்டுக்குமே கொடுத்திருக்கோம். சரி, ஜெண்டர்னு சொல்லி கொடுக்காம நம்ம வேற ஏதாவது கொடுத்தோம். ஜெண்டர் 1 சொல்லி கொடுக்கும். இதுக்கு அப்படி கொடுத்தோம்னு சொன்னா இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன். நான் மேல் ஃபீமேல் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் என்ன செய்யுது டிக் மார்க் பண்ணுது. அப்ப இதுல வந்து ரேடியோ பட்டன்ல வந்து ரெண்டும் ஒரு நாளும் டிக் மார்க் பண்ணக்கூடாது. அது ரெண்டும் டிக் மார்க் பண்ணலான்னு சொன்னா அது வந்து போல. அதால வந்து நாம என்ன செய்யறோம்னு சொன்னா நேம் ஆட்ரிபியூட்டை வந்து ஒரே நேம் ஆட்ரிபியூட் கொடுத்தோம்னு சொன்னா இதுல வந்து ஏதாவது ஒன்றுதான் டிக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அல்லது ஃபீமேல். சரியா? அடுத்ததா வந்து நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு செக் பாக்ஸ் டைப் இன்புட் டைப் வந்து பார்க்க போறோம். அது வந்து ஒரு கஸ்டமரோட ஒரு விசிட்டரோட ஹாபிஸ் எப்படி எடுக்க அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல ரேடியோக்கு கீழே ஒரு பிஆர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா லேபிள் 4 அட்ரிபியூட் தேவையில்லை ஹாபிஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். நான் ஒரு லேபிள் ஒன்று ஹாபிஸ்ன்னு சொல்லி லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே செக் பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து இன்புட் செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணி நாம ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த செக் பாக்ஸுக்கு கீழே நாம ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம்.
என்னன்னு சொன்னா வாட்சிங் சினிமா. வாட்சிங் சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ், நேம் வந்து என்ன சொன்னா ஹாபீஸ், ஐடி வந்து சினிமா சினிமாங்கிற ஒரு ஐடியை கொடுத்துருக்கோம். அதே ஐடியை வந்து நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா காப்பி பண்ணி லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டுக்கு வந்து கொடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம ஹாபீஸுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இன்புட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்த இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இன்னொரு செக் பாக்ஸுக்குரிய இது ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து ஐடியா வந்து மாத்திரம் என்னதுன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ இதுல வந்து SPORTS ஸ்போர்ட்ஸை கொடுத்து இதுல அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும். இப்போ இதுல வந்து நாம 2 செக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாட்சிங் சினிமா, ஸ்போர்ட்ஸ். இதுல வந்து ரெண்டும் நம்ம எதை இப்ப 2 ஹாபிஸ் இருக்குன்னு சொன்னா 2ஐயும் செலக்ட் பண்ணலாம். இதுல வந்து ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னா ஒன்றை செலக்ட் பண்ணலாம். சரியா? இதுதான் இப்படித்தான் இன்புட்டோட செக் பாக்ஸ் டைப் வந்து இப்படித்தான் வேலை செய்யும். அடுத்ததா வந்து பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா ஒரு ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ற அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபார்ம்ல ஒரு ட்ராப் டவுன் வந்து எப்படி கிரியேட் பண்ற அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஒரு பிஆர் டேக் கொண்டு போட்டு கீழே எடுப்போம். கீழே எடுத்து நாம என்ன செய்ய போறோம்னா ஒரு ட்ராப் டவுன். இந்த ட்ராப் டவுன்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து செலக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு, இன்னொரு வந்து ஆப்ஷன் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? செலக்ட்ங்கிறது வந்து ஆப்ஷனோட குரூப். ஆப்ஷன்ல எத்தனை ஆப்ஷன் கொடுக்கமோ அது அவ்வளோத்தையும் வந்து குரூப்பா வச்சிருக்கிறது வந்து செலெக்ஷனுங்கிறது. அதுக்கு நான் முதல்ல ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த லேபிள்ல வந்து அந்த லேபிள் இது எதுக்குரிய எதுக்குரிய ட்ராப் டவுன் சொன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்குரிய ஒரு ட்ராப் டவுன் சொல்லி வச்சுக்குவோம். அதுக்கு வந்து நான் இதுல வந்து 4 ஆட்ரிபியூட்ல வந்து கண்ட்ரின்னு சொல்லி கொடுக்கேன். இதுல வந்து லேபிள் டெக்ஸ்ட்ல வந்து கண்ட்ரின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து என்ன கண்ட்ரி அப்படிங்கறத வந்து கேட்க போறோம். அடுத்ததா ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்ததா வந்து செலக்ட்னு சொல்லி ஒரு இன்புட் டைப் ஒன்று இருக்கு. செலக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல வந்து நேம், கண்ட்ரி, ஐடி வந்து நம்ம இப்போ வளமையா சொன்ன மாதிரி லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டுக்குரிய ஐடியை கொடுக்கும். இந்த செலக்டுக்குள்ள நாம என்னத்தை கொடுக்க போறோம்னு சொன்னா ஆப்ஷன் கொடுக்க போறோம். இந்த ஆப்ஷன்ல வந்து நாம என்ன கொடுக்க போறோம் சொன்னா முதலாவது கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து USA. அதுக்கு வந்து வேல்யூ ஆப்ஷனோட வேல்யூ வந்து USA. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொன்று கிரியேட் பண்றேன் இந்தியா. அதோட வேல்யூ இந்தியா. அடுத்தது ஸ்ரீலங்கா. அதோட வேல்யூ ஆப்ஷன் வேல்யூ வந்து ஸ்ரீலங்கா. இதுல ட்ராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. அதுல ஒன்று வந்து செலக்ட், மற்றது வந்து ஆப்ஷன். ஸோ செலக்ட் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப்பா வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த செலக்ட் வந்து வேலை செய்யுது. அப்ப செலக்டுக்குள்ள இருக்கிற அனைத்து ஆப்ஷனும் வந்து ஒரு ட்ராப் டவுன்ல வந்து நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல USA, இந்தியா, ஸ்ரீலங்கா நம்ம செலக்ட் பண்றது வந்து நமக்கு ட்ராப் டவுன்ல வந்து எதை செலக்ட் பண்றோமோ அது வந்து நம்மளோட கண்ட்ரியில வந்து காட்டுது. அடுத்ததா வந்து பார்க்க போறது வந்து இன்புட் டைப்போட ஃபைல் டைப் வந்து பார்க்க போறோம். அதாவது ஃபைல் டைப்னு சொன்னா ஒரு நம்ம கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு இமேஜையோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து நமக்கு அப்லோட் பண்றேன்னு சொன்னா ஒரு செலக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல இருந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றேன்னு சொன்னா இது வந்து யூஸ் ஆயிருக்கும். அதை எப்படி ஃபார்முலேட் பண்றதை பத்தி பார்ப்போம். அதுக்கு வந்து நான் எடுத்த ஒரு பிஆர் டேக் போட்டு கீழே எடுத்துக்கிறேன். கீழே எடுத்துட்டு என்ன கொடுக்குறேன்னு சொன்னா இன்புட் டைப்ல வந்து ஃபைல் அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். இந்த ஃபைல்ங்கிறத வந்து கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஃபைல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகுது. அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா நம்ம ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதாவது ஏதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்குரிய விண்டோ. இதுல வந்து ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று செலக்ட் பண்றதுக்குரிய விண்டோ வந்து அதுல ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல வந்து நான் ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். லேபிள் அதுல வந்து அப்லோட் சொல்லி 4 ஆட்ரிபியூட்டை கொடுக்கேன். அதே ஆட்ரிபியூட்டை வந்து நான் நேமுக்கும் ஐடிக்கும் கொடுக்கேன். இதுல வந்து லேபிள் வந்து என்ன கொடுக்கணும்னு சொன்னா செலக்ட் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இதுல வந்து இதை கிளிக் பண்ண உடனே நாம ஏதாவது ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பட்டன் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்படித்தான் ஃபைல் அப்லோட் பண்ணக்கூடிய
இன்புட்டை வந்து நம்ம ஃபார்ம்ல கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு பட்டன் எப்படி எட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த பட்டன்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து சப்மிட், இன்னொன்று வந்து ரீசெட். அந்த ரெண்டும் வந்து எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி எட் பண்றாங்கிறத வந்து ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி அந்த பட்டனுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சப்மிட்னு சொல்லி கொடுக்கேன். ஓகே, சப்மிட் ஒன்று கொடுத்த உடனே சப்மிட் பட்டன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அடுத்ததா வந்து ரீசெட் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரியா, அதுக்கு வந்து பட்டன் டைப் வந்து ரீசெட். இதுல வந்து ரீசெட்ங்கிறத கொடுப்போம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரீசெட் பட்டனும் ஒரு சப்மிட் பட்டனும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இப்போ சப்மிட் பட்டனை வந்து கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு எதுவுமே நாம ஃபில்அப் பண்ணல. அதுவும் இல்லாம நம்ம இந்த ஆக்ஷன்ல வந்து கொடுத்திருக்கிற சப்மிட் டாட் பிஹெச்பிக்கு வந்து நாம எந்த கோடுமே டைப் பண்ணல. அதால வந்து எரர் காட்டுது. சப்மிட் டாட் பிஹெச்பியில வந்து எந்த ஒரு கோடும் இல்லாதால அது வந்து எரர் காட்டுது நமக்கு. ஸோ நான் பேக் போயிடுறேன். பேக் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி அடுத்தது வந்து ரீசெட் பண்றேன். இந்த ரீசெட் வந்து எதுவுமே நடக்கலை நமக்கு இப்போதைக்கு. எதுவுமே நமக்கு விளங்கலை நடக்கிறது. ஆனா ஒரு வேலை நடக்குது, ஆனா அது நமக்கு இப்போ விளங்குது இல்லை. அது வந்து எப்படி காட்டுறேன்னு சொன்னா இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து முஹம்மத் ஃபாசில், பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8, மேல், ஹாபிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ், கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா, ஃபைல் இல்லை, டைப் மெசேஜ் வந்து திஸ் இஸ் அ கோட் வித் ஃபாசில் யூடியூப் சேனல் சொல்லி கொடுக்குறேன். சரியா, இது வந்து நாம விரும்பினா பெருசாக்கலாம், விரும்பின அளவுக்கு பெருசாக்கலாம். நம்ம இதுல எவ்வளவு வேணும்னு சொன்னாலும் இதுல வந்து டைப் பண்ணலாம். இப்போ எவ்வளோத்தையும் நான் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பண்ணினா ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணி காட்டினேன். இதில் வந்து சப்மிட் டாட் பிஹெச்பியில் வந்து எக்ஷனில் வந்து எதுவுமே இல்லாதால நமக்கு வந்து எரர் காட்டுது. இப்போ இதை வந்து நம்ம ரீசெட்டை கிளிக் பண்ணுவோம். ரீசெட்டை கிளிக் பண்ண சொன்னால் நம்ம பழையபடி எப்படி இந்த ஃபார்ம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாமே ரீசெட் ஆகி போயிடுச்சு. இதுதான் ரீசெட் பட்டனோட வேலை. சரியா, அடுத்ததாக வந்து நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த ஃபார்முக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் கொமோனா வந்து இந்த ஃபார்முக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து முதல்ல நான் பார்க்க போறது வந்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட். ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்னு சொன்னா ஆக்ஷன் ஆட்ரிபியூட் என்னதுக்கு போடுறேன்னு சொன்னா நாம ஒரு ஒரு இதுல வந்து வச்சு பார்த்தோம்னு சொன்னா the URI of a program that process the form information. The value can be overridden by a form action attribute on a button or input element. அதாவது இந்த ஃபார்ம்ல வந்து இருக்கிற ஆக்ஷன் ஆட்ரிபியூட் என்னதுக்கு இருக்குன்னு சொன்னா நாம இதை வந்து சப்மிட் பண்ணும்போது ஒரு வேலை நடக்கணும். அதாவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேலை ஒன்று நடக்கணும்ங்கிற அந்த வேலையை வந்து என்ன நடக்கணுங்கிறத வந்து நாம வேற ஒரு இடத்துலயோ இல்லை வேற ஒரு வெப் பேஜ்லயோ வந்து நாம கோட் பண்ணிருப்போம். அந்த கோடுக்குரிய லிங்க் தான் இப்படிய ஆக்ஷனுக்கு கிட்ட வரும். சரியா, அடுத்ததா வந்து மெத்தட் ஆட்ரிபியூட்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம மெத்தட் ஆட்ரிபியூட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. போஸ்ட் மெத்தட்ல வந்து போஸ்ட் இருக்கு, கெட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வழங்குது, போஸ்ட் இருக்கு, கெட் இருக்கு. சரியா, டயலாக்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா, அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போற ஆட்ரிபியூட் வந்து டார்கெட் ஆட்ரிபியூட் பத்தி பார்ப்போம். டார்கெட், இந்த டார்கெட்டை பத்தி நாம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுக்கு முந்தின HTML வந்து HTML கோர்ஸ்ல வந்து நாம டார்கெட் பத்தி படிச்சிருக்கோம். அதை பத்தி படிக்காதவங்க வந்து அந்த வீடியோ வந்து திரும்ப போய் பார்த்துக்கோங்க. இந்த டார்கெட்ல வந்து பிளாங்க் பேரண்ட் செல்ஃப் டொப் பண்ணி இருக்கு. இதுல வந்து பிளாங்க்னு சொன்னா இது வந்து டிஃபால்ட்டாவே இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த பட்டனோட வேலை வந்து இந்த ப்ரௌசர்ல இந்த பேஜ்ல தான் நடக்கும். அது வந்து டிஃபால்ட்டாவே இந்த பேஜ்ல தான் ரீஃப்ரெஷ் ஆகி என்ன ஆக்ஷன்ல வந்து நாம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து இந்த பேஜ்ல தான் நடக்கும். செல்ஃப் அது. ஸோ இந்த பிளாங்க்ங்கிறது வந்து நம்ம பிளாங்கை கொடுத்தோம்னு சொன்னா இப்போ இதுல வந்து நம்ம எதுவுமே ஃபில் பண்ணல. இப்போ சப்மிட்ங்கிறத கொடுப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து சப்மிட்ங்கிறத கொடுத்தோம், நமக்கு எரர் மெசேஜ் வந்துச்சு. சேம் பேஜ்ல வந்து எரர் மெசேஜ் வந்துச்சு. நம்ம இப்போ வந்து டார்கெட் வந்து பிளாங்க் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நான் சப்மிட்டை கொடுக்கும். என்ன செய்யுது,
நியூ டெப் ஒன்று ஓப்பன் ஆகி அதுல வந்து எரர் காட்டுது. அதாவது நம்ம இதுல வந்து ஏதாவது இந்த submit.phpங்கிற ஃபைல்ல வந்து இந்த ஃபார்ம் என்ன செய்யணுங்கிறத நாம கொடுத்திருந்தோம்னு சொன்னா அது வந்து நியூ டெப்ல வந்து ஓப்பன் ஆகி அதுல வேலையை அது செய்யும். அதாவது பிளாங்க் டார்கெட்டுக்கு வந்து பிளாங்க் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொன்னா அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நியூ டெப்பை வந்து ஒட்டவா ஓப்பன் ஆக்கி அதுல வேலையை செய்யும். அடுத்தது வந்து இதுல வந்து டார்கெட்ல வந்து செல்ஃப் இருக்கு, பிளாங்க் இருக்கு, பேரண்ட் இருக்கு, மற்றது வந்து டொப் இருக்கு, அது வந்து ஐ ஃப்ரேம் நேம் இருக்கு. இதெல்லாம் வந்து நாம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? பார்க்காதவங்க முன்னே HTML கோர்ஸை போய் பாருங்க. அடுத்ததா வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா இன்னொரு ஆட்ரிபியூட் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா ஆட்டோ கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று பார்க்க போறோம். இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ங்கிறது வந்து இது வந்து பூலியன் மாதிரி ஒன் ஆஃப், அதாவது ட்ரூ ஃபால்ஸ்ங்கிறது மட்டும்தான் இதுல வரும். ஒன் ஆஃப். இந்த ஆட்டோ கம்ப்ளீட் என்னதுன்னு சொல்லி அதுல பேர்லயே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒன்னு சொல்லி வச்சோம்னு சொன்னா ஆட்டோ கம்ப்ளீட் வந்து இதுல நம்ம ஆல்ரெடி இந்த பேஜ்ல வந்து ஏதாவது டைப் பண்ணி சேவ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா அது வந்து ஆட்டோவாக இதுல ஃபில் அப் ஆகும்னா பாத்தீங்கன்னு சொன்னா இதை கொடுத்த உடனே நமக்கு என்ன வருது, இது வந்து ஆட்டோ கம்ப்ளீட்ல வந்து இது காட்டுது. இதுல வந்து பாஸ்வேர்ட் நான் விரும்பின பாஸ்வேர்டை கொடுக்கலாம். ஜென்ரல் மெயில், ஸ்போர்ட்ஸ், ஃபைல், சப்மிட். மெசேஜ்ல வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கொடுத்து சப்மிட் பண்ணோம்னு சொன்னா இதுல வந்து ஒண்ணும் இல்லாதால நமக்கு எரர் காட்டுது. ஆனா இது வந்து அப்படியோ இருக்கு. இது வந்து ரீசெட் பண்ணோம்னு சொன்னா ஓகே எல்லாம் ரீசெட் ஆகி போயிடும். சரியா? பாத்தீங்க தானே? நம்ம அடுத்ததான் வந்து பார்க்க போறது வந்து இன்புட்டோட ஆட்ரிபியூட் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது கொமனா இன்புட்டுக்கு வந்து என்னென்ன ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றோங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து முதலாவதா பார்க்க போறது வந்து டைப் ஆட்ரிபியூட். இந்த டைப் ஆட்ரிபியூட் வந்து டைப் ஆட்ரிபியூட் தான் இந்த இன்புட் வந்து என்னங்கிறத வந்து நமக்கு வெப்பேஜ்ல வந்து காட்டும். அதாவது டைப் ஆட்ரிபியூட்ல வந்து டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணக்கூடிய ஒரு இன்புட்டை வந்து கிரியேட் பண்ணும். அதுவே நம்ம பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அதுல பாஸ்வேர்ட் டைப் பண்ணக்கூடியதை வந்து கொடுக்கும். அடுத்து வந்து ரேடியோன்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா ரேடியோங்கிறத காட்டும். அதாவது இந்த இன்புட் டைப் தான் இந்த ஃபார்ம்ல வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன டைப்பை கொடுக்கமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ம்ல வந்து வேலை செய்யும். சரியா? அடுத்த ஆட்ரிபியூட் வந்து நேம் ஆட்ரிபியூட் பத்தி பார்க்க போறோம். இந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா நாம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது இந்த ஃபார்ம் வந்து என்ன செய்யணுங்கிறத வந்து ஒன்று நாம PHPல கோட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கோட் பண்ணுவோம். அப்படி கோட் பண்ணக்குள்ள இந்த நேம் ஆட்ரிபியூட்ல வந்து கொடுக்குற ஆட்ரிபியூட் தான் இந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல வந்து நாம என்ன கொடுக்கமோ அதைத்தான் மென்ஷன் பண்ணி நாம அதைத்தான் நாம கோல் பண்ணுவோம். PHPலயோ ஜாவா ஸ்கிரிப்ட்லயோ கோல் பண்ணி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம ஃபுல்லா கோட் பண்ணுவோம். சரியா? அதோட டீட்டெயில் வந்து நாம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததா வந்து நாம பார்க்க போறது வந்து பிளேஸ் ஹோல்டர்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை பத்தி பார்ப்போம். இந்த பிளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட் வந்து இன்புட் டைப்ல வந்து நாம டைப் நேம் ஐடின்னு சொல்லி கொடுத்து இதுல பக்கத்துல வந்து என்ன கொடுக்கணும்னு சொன்னா பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்ல வந்து நாம என்ன கொடுக்கணும்னு சொன்னா இது வந்து லாஸ்ட் நேமுக்குரியது. ஸோ டைப் யுவர் லாஸ்ட் நேம் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா நீங்க பாருங்க லாஸ்ட் நேமுக்கு இருக்கு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கு நம்ம அதை மாதிரி கிரியேட் பண்ணுவோம். பிளேஸ் ஹோல்டர் டைப் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். இப்போ இதுல வந்து நாம ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர்னு சொன்னா என்னன்னு சொன்னா இதுல வந்து நாம டைப் பண்றதுக்கு முந்தி நம்ம என்னத்தை டைப் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல வந்து நம்மளோட கஸ்டமர் காட்டுறது தான் இந்த பிளேஸ் ஹோல்டர். அதாவது டார்க் கிரே கலர்ல இருக்கும். அதாவது பிளாக்ல இருக்க மாட்டா, கிரே கலர்ல இருக்கும். நம்ம டைப் பண்ண ஓட்டவா டிலீட் ஆயிரும் அது. சரியா? திரும்ப ஒன்றும் எதுவுமே இல்லைன்னு சொன்ன அந்த இன்புட்ல அது திரும்ப காட்டும் அதுல என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லி நாம லேபிள் வச்சிருக்கோம். அப்போ இதுக்குள்ள என்னதுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர் என்னதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அது என்னதுக்குன்னு சொன்னா இந்த பாஸ்வேர்டுங்கிறதுல வந்து நாம
என்ன டைப் பண்ணாலும் வழங்காது. அதாவது இந்த பாஸ்வேர்டில் வந்து சில வெப்சைட்டில் வந்து பாஸ்வேர்டு எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு மினிமம் 8 8 டிஜிட் ஓ 8 லெட்டர் மேக்ஸிமம் 64 கேரக்டர் மினிமம் 8 கேரக்டர் மேக்ஸிமம் வந்து 64 கேரக்டர் அப்படின்ட்டு ஒரு காம்பினேஷன் ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை வந்து கஸ்டமருக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துற அதுக்காக வேண்டிதான் இந்த பாஸ்வேர்ட்ல வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் ரெட் பண்றோம். ஐடி ஐடி கொடுக்கல. ஓகே ஐடி கொடுத்துட்டோம். அடுத்ததை வந்து பிளேஸ் ஹோல்டரை கொடுக்கும். பிளேஸ் ஹோல்டர் மினிமம் 8 மேக்சிமம் 64 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா இப்ப நம்ம கஸ்டமருக்கு தெரியும் இந்த பாஸ்வேர்ட்ல வந்து மினிமம் 8 கேரக்டர் தான் அலவுட், மேக்சிமம் 64 கேரக்டர் தான் அலவுட். இது நாம பிளேஸ் ஹோல்டர்ல இப்படி கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு வந்து இதுல 8 கேரக்டர் தான் அலவுட்ங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை எட் பண்ணினா தான் அது வந்து 8 மினிமம் 8க்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ இதுதான் பிளேஸ் ஹோல்டரோட வேலை. அடுத்ததான் நாம பார்க்க போறது வந்து ரெக்வயர்ட்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெக்வயர்ட் ஆட்ரிபியூட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஃபார்ம் வெலிடேஷனுக்கு வந்து இந்த ரெக்வயர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப இந்த இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சரியா? இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பொடியில வந்து ஒரு H1 டேக் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரியா? இதுல வந்து H1க்கு ஒரு ஸ்டைல் சேர்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த H1 ஒன்று கொடுத்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி நான் ஒரு H1 ஒன்று ஒரு ஹெட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக இருக்குமென்னு சொன்னா இந்த ரெக்வயர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா நான் சொல்றேன் கேளுங்க. இன்புட்ல வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து ஒரு ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். ரெக்வயர்டுன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா இது வந்து இதுக்கு வந்து எதுவுமே இதுக்கு கூட கொடுக்குறதில்ல, சும்மா ஜஸ்ட் ரெக்வயர்டுன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் நேம் நம்ம டைப் பண்ணல, லாஸ்ட் நேம் வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்றோம், பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம்னு சொன்னா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு. அதாவது இது ஒரு ரெக்வயர்டு, இது வந்து கட்டாயம், இது வந்து தேவை. சரியா? இப்ப நாம என்ன செய்யறோம், லாஸ்ட் நேம் டிலீட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை டிலீட் பண்ணிட்டு சப்மிட் பண்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து முகமது சொல்லி கொடுக்கும். முகமது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம்னு சொன்னா ஃபார்ம் வேலை செய்யுது. அதாவது ஃபார்ம் வந்து நியூ விண்டோவில் நியூ டெப்ல வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா ஃபார்ம் வேலை செய்யுது. நம்ம என்ன செய்யணுங்கிற கோட் தான் நம்மகிட்ட இல்லை, ஆனால் ஃபார்ம் வேலை செய்யுது. ஸோ இந்த ரெக்வயர்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நேம் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து கட்டாயம் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ இதுல வந்து லாஸ்ட் நேமுக்கு வந்து நம்ம ரெக்வயர்டை கொடுப்போம். பிளேஸ் ஹோல்டருக்கு கிட்டால ரெக்வயர்டு. ஸோ பாஸ்வேர்டுக்கு கிட்டால ரெக்வயர்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இதை நான் சப்மிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் ரெக்வயர்டு. ஓகே, நாம ஃபர்ஸ்ட் நேமை கொடுப்போம். கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன். அது வந்து லாஸ்ட் நேமும் வந்து ரெக்வயர்ட் கேட்குது. ஃபாசில்னு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப சப்மிட் பண்றேன். பாஸ்வேர்டும் வந்து ரெக்வயர்டுன்னு சொல்லி கேட்குது. இப்போ பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டை நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணேன்னு சொன்னா இப்போ ஃபார்ம் வேலை செய்யுது. சரி, அந்த ரெக்வயர்டுங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும். இந்த ரெக்வயர்டுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறத வந்து ஃபில் பண்ணாம இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அடுத்ததா வந்து ஒரு ஃபார்ம் வெலிடேஷன்ல வந்து அடுத்ததா ரொம்ப முக்கியமானது மேக்சிமம் அண்ட் மினிமம் லென்த்தை பத்தி பார்ப்போம். அது வந்து நான் ஆல்ரெடி இந்த ரீசெட் பண்ணிட்டு இதுல வந்து மினிமம் 8 மேக்சிமம் 64 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இதை லைவுக்கு கொண்டு வராங்கிறத பத்தி பார்ப்போம். சரியா? இதுல வந்து பாஸ்வேர்ட்ல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னா மினிமம் 8 மேக்சிமம் 64 சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்து வந்து ரெக்வயர்டுன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சரியா? அடுத்ததா வந்து நாம என்ன கொடுக்க போறோம்னு சொன்னா மினிமம் லென்த் 8
அடுத்த attribute வந்து maximum length 64. For example 10 கொடுப்போம். நாம 64 வந்து கடும் பெருசி 10 கொடுப்போம். சரியா? இப்போ நான் வந்து பார்த்தோம்னு சொன்னா மினிமம் 8 மேக்ஸிமம் 10 இருக்கு. ஸோ இதுல வந்து சப்மிட் பண்ணோம்னு சொன்னா ரெக்கார்ட் இருக்கிறதால கேட்குது. நான் முகமது இதை வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ சப்மிட் பண்றோம். இது வந்து ரெக்வயர்ட், அதால வந்து ஃபில் சொல்லி நான் என்ன பண்றேன்னு சொன்னா இதுல வந்து மினிமம் வந்து 8 டன் நம்ம கொடுக்கணும். நம்ம 7 கொடுத்து பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 7 வரை கொடுத்தோம்னு சொன்னா இதுல என்ன சொல்லுது? ப்ளீஸ் lengthen this text to 8 characters or more. You are currently using 7 characters. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி ஒரு பக்கா வேலிடேஷன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கட்டாயம் 8ல இருந்து 64 கேரக்டர் தான் கொடுக்கணும். 8ல இருந்து 10 கேரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம 7 கொடுத்தோம்ங்கிறதால அது வந்து எடுக்குது இல்லை. ஸோ 8 இப்போ எரர் போயிட்டு 9 0 11 வந்து டைப் பண்ணுது இல்லை. அது 10க்கு பிறகு வர்றது எதுவுமே டைப் பண்ணாது. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மாத்திரம் இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 இதுக்கு பிறகு டைப் பண்றது எதுவுமே நமக்கு டைப் பண்ணப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னா மேக்ஸிமம் லென்த் வந்து நம்ம 10 தான் கொடுத்திருக்கோம். மினிமம் வந்து 8 கொடுத்திருக்கோம், மேக்ஸிமம் வந்து 10 கொடுத்திருக்கோம். சரியா? இதை வந்து நான் பாஸ்வேர்டுக்கே மாத்துறேன். இதுல வந்து நம்ம டைப் பண்ணோம்னு சொன்னா 10க்கு மேல எதுவுமே டைப் பண்ணப்பட மாட்டோம். இதுதான் மேக்ஸிமம் லென்த் அண்ட் மினிமம் லென்த் அட்ரிபியூட்டோட வேலை. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இமெயில் டைப்பை பத்தி பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னா லாஸ்ட் நேமுக்கு கீழே லாஸ்ட் நேமுக்கு கீழே ஓகே பாஸ்வேர்டுக்கு மேலே ஒரு லேபிள் கிரியேட் பண்றேன். லேபிள் என்னன்னு சொன்னா இமெயில்னு சொல்லி ஒரு லேபிளோட 4 attribute கொடுத்து இமெயில், அதுக்கு கீழே ஒரு இன்புட் டைப் இமெயில். இப்ப நான் இதுல வந்து இன்புட் டைப் இமெயில்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து பிஆர் டேக் போட்டு பாஸ்வேர்டை கீழே எடுப்போம். பிஆர் டேக் போட்டு பாஸ்வேர்டை கீழே எடுத்துட்டேன். அது வந்து இதுல நேம் வந்து நான் எப்பவும் போல 4 attributeோட லேபிளோட 4 attributeோட காப்பி பண்ணி நேமுக்கும் ஐடிக்கும் கொடுக்கேன். சரியா? இப்போ வந்து கொடுத்துருக்கேன். இதுல வந்து இமெயில் டைப் பண்ணணும். நாம இமெயில டைப் பண்ணணும்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இமெயிலை மட்டும் பார்ப்போம். ஃபாசில் இதுல வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் வந்து ஓகே ஏதோ ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நாம சப்மிட் பண்றேன். நான் ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் எட் இன் த இமெயில் அட்ரஸ். ஃபாசில் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் எட். உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது என்னன்னு சொன்னா இமெயில் எங்கக்குள்ள வந்து கட்டாயம் ஒரு எட் வரணும். அடுத்தது வந்து நம்ம எதில் நம்மள இமெயில ரெஜிஸ்டர் பண்ணி ஒன்று gmail.com அல்லது yahoo.com ஒரு அப்படி இல்லைன்னு சொன்னா ymail.com அப்படி அந்த எந்த கம்பெனியில நாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோமோ அது வந்து கடைசியா வரும். அதுக்கு முன்னுக்கு வர்றது வந்து நம்மளோட எட் என்று சொல்லி கட்டாயம் எட் என்று சொல்லி ஒன்று வரணும். அப்ப நம்ம எட்டை கொடுக்கும். எட்டை கொடுத்தா ப்ளீஸ் என்டர் பார்ட் ஃபாலோவிங் எட். பார்சில் எட் இஸ் இன்கம்ப்ளீட். இப்போ இதுக்கு கிட்டால நாம எந்த கம்பெனியில வந்து நாம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அதை கட்டாயம் கொடுக்கணும். அதாவது gmail.com அங்கிறத கொடுத்து சப்மிட் பண்ணினா இந்த ஃபார்ம் இப்ப வேலை செய்யுது. இதுதான் இமெயில் டைப்போட வேலை. இமெயில் டைப் வந்து இதுவும் ஒரு வேலிடேஷன் தான். இந்த இமெயில் நம்ம இமெயில வந்து சரியா டைப் பண்றோமாங்கிறத வந்து வேலிடேட் பண்றதுக்கு தான் இந்த இமெயில் டைப் இருக்கு. அடுத்ததா வந்து குரூப் எலிமெண்ட்டை பத்தி பார்ப்போம். இந்த ஃபார்ம்ல வந்து குரூப் எலிமெண்ட்டை பத்தி பார்ப்போம். அது எப்படின்னு சொன்னா முதல்ல நான் என்ன செய்யறேன், இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்து இமெயில் பாஸ்வேர்டு வரங்காட்டிலும் நான் என்ன செய்யறேன் கட் பண்றேன்.
கட் பண்ணி அதை குரூப் அவ்வளோதையும் வந்து கட் பண்ணி நான் ஒரு குரூப்ல போட போறேன். அதுக்கு வந்து FEI ஃபீல்ட் செட் ஒன்று செட் பண்றேன். செட் பண்ணி அதுல வந்து நான் என்ன செய்றேன், லெஜெண்ட் ஒரு லெஜெண்ட் ஒன்று கொடுக்கேன். அந்த லெஜெண்ட்ல வந்து உங்களுக்கு விளங்கும். இதை வந்து நான் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் வந்து இதுல வந்து லெஜெண்ட்ல வந்து என்ன கொடுக்கணும்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்து அதுக்குள்ள அதாவது ஃபீல்ட் செட்டுக்குள்ள நான் கட் பண்ணினதை அப்படியோ பேஸ்ட் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கட் பண்ணது இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவ்வளவும் ஒரு குரூப்பா வந்திருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து தனித்தனியா வேறையா இருக்கு. இப்ப இது வந்து ஒரு குரூப், இது வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து ஒரு குரூப். அதே மாதிரி நமக்கு தேவைன்னு சொன்னா இதை வந்து ஒரு இது இந்த ஜெண்டரையும் ஹாபியையும் வந்து ஒரு குரூப்பா எடுக்கலாம். மற்றது வந்து கண்ட்ரி செலக்ட் மெசேஜ் இதுல எல்லாம் நமக்கு தேவைன்னு சொன்னா இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி நாம குரூப்பா எடுக்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதுதான் ஒரு HTML-ல நாம எப்படி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றது, ஒரு காமன் ஃபார்மை எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதை வந்து எப்படி வெலிடேட் பண்றது, எப்படி அதுக்குரிய காமனான ஆட்ரிபியூட் எட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வீடியோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு உற்சாகத்தை தாங்க வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நன்றி.